அன்பார்ந்த கிராம பெருமக்களே, என்ன விளம்பரப்படத்தில் நடிக்க வச்ச டிவி சேனல் டைரக்டர் ஹரி வந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியை அவர் சேனல்ல நீங்க எல்லாம் வீட்டுல இருந்தே பார்க்க போறீங்க. இப்ப அவர் பாட போறேன், நான் ஆட போறேன். போண்டாமணி நிகழ்ச்சியை பார்க்கலாம் தான் வந்தேன். அந்த இடத்துல என்ன பாட சொல்றாரு. ஏதோ ஒரு அளவுக்கு பாடுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, இங்கே குத்துச்சம்மா வெந்த சோறு நாங்க கேட்கல, இங்கே குத்துச்சம்மா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, ஆனா கச்சதெல்லாம் கம்மங்கூடு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, இங்கே குத்துச்சம்மா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, ஆனா கச்சதெல்லாம் கம்மங்கூடு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, இங்கே குத்துச்சம்மா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, ஆனா கச்சதெல்லாம் கம்மங்கூடு. ஆட்டுக்கறி கறி கறி முட்டையோடவே, இங்கே ஆட்டு வச்ச பிரியாணி நான்கு கேட்கல, அண்ணே ஆட்டுக்கறி கறி கறி முட்டையோடவே, இங்கே ஆட்டு வச்ச பிரியாணி நான்கு கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் இருக்க வீடு, நாங்க கிடைச்சதெல்லாம் முள்ளு காடு. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி, ஆனா கிடைச்சதெல்லாம் பட்ட தண்ணி. வந்தாரு, இங்க வந்து ஆடி பாடி கலக்கிட்டாரு. நீங்க உள்ள இருங்க, நான் வரேன். இந்த நிகழ்ச்சியை அப்படியே டிவி சேனல்ல, அதாவது உங்க ஊர் பூராவும் டைரக்டர் ஹரி டெலிகாஸ்ட் பண்ண போறேன். நீங்க பார்த்து சந்தோஷமா இருங்க. வரட்டுங்களா? கேட்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். எப்படி வர்றாரு சார்? ஓ, சார் வந்துட்டாரா? சரி, ஓகே, எல்லாம் ரெடியா இருங்க. வணக்கம் சார். வணக்கம். ப்ரோகிராம் ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். எங்க இன்னைக்கு நீங்க சேனலுக்கு வருவீங்களோ மாட்டீங்களோன்னு பார்த்தேன். சேனல் ஏன் சேனல் நான் எப்படி வரேன் போவேன்? இல்லைண்ணே, ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணணும். இவங்களுக்கு கேள்வி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் சார். நீங்க கேட்டீங்கல்ல, கிராமத்தில் நடக்கிற கலை நிகழ்ச்சியை ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். குட், நல்ல ப்ரோகிராம். ஆமா சார், இந்த ப்ரோகிராமுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பாக்குறியா? ஏமா, நீ சிட்டி பொண்ணு தானே? ஆமாங்க சார். How do you feel about this program? நான் டவுன்ல வளர்ந்த பொண்ணு தான். கிராமத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இந்த ப்ரோக்ராம்க்கு ஹரி என்ன கூட்டிட்டு போகல, ஆனா எடிட்டிங்ல பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. கிராம மக்கள் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்றது உண்மைதான் சார். நானே போண்டாமணி சார் கூட போட்டோ எடுக்கலாம் தான் சார் போனேன். அங்க போய் அவரோட நடிப்பையும் நடனத்தையும் பார்த்து என்ன அறியாம நானே போய் அவரோட சேர்ந்து ஆடிட்டேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் சார், சூப்பரான கானா பாட்டு ஒண்ணு பாடினாரு சார் நம்ம ஹரி சார். இதை பார்த்து கிராம மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டு போன ஹரி சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். நன்றி சார். இப்பெல்லாம் சேனல்ல சீரியல் பார்த்து பொம்பளைங்க அழுதுகிட்டே இருக்காங்க. முதல் தடவையா கிராமத்தில் நடந்த இந்த கலை நிகழ்ச்சியை பார்த்து ஜனங்க சந்தோஷப்பட போறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜனங்க ஆட போறாங்க. யதார்த்தமான ப்ரோகிராம். நாளைக்கே பிரைம் டைம்ல இந்த நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஓகே சார். உண்மையிலேயே இந்த சேனல்ல பல ப்ரொடியூசர்ஸ் நிறைய ப்ரோகிராம் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த ப்ரோகிராமுடைய சக்சஸுக்கு காரணம் மிஸ்டர் ஹரி. மெயின்டைன் இட். ரொம்ப தேங்க்ஸ் சார்.